ஏட்டி கோயிலுக்கு போகணும்னா கொஞ்சம் நேரத்தோட வரலாம்லாட்டி. எத்தனை மணிக்கு வந்திருக்கிய நீங்க? ஏக்கா நான் இல்லக்கா, எல்லாம் இந்த லட்டு குந்தாடி தான் எருவ மாடு, அவளாலதான்க்கா இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு. வேற ஒண்ணும் இல்லக்கா, அந்த பவுடர் டப்பாவை தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து போட்டு வர்றதுக்குள்ளதான் இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு. என் மக்க மாதிரி இருக்கு தெரியுமா, அது ரெண்டும் பவுடரை போட்டுட்டு கட்லுக்கு அடியில போட்டு வச்சிருக்குவோம். நான் அதை தேடி ஒரு வழியா பவுடரை பூசிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு. ரொம்ப வேலை. இப்ப இந்த மகரைக்கு பவுடர் இல்லைன்னு யார் அழுதாளா? அதான் நான் இந்த கற்கல்ல எதுக்கிட்டே பவுடர் கிவுடர் போட்டுட்டு வரேன், சும்மா வர வேண்டியதானே. அக்கா, ராத்திரியா இருந்தா பகலா இருந்தா நம்மளுக்கு நம்ம அழகா இருக்கணும், அதனாலதான். எப்பா ரொம்பதான் என்னக்கா திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்டிய? ஏட்டி அது ஒண்ணும் இல்லட்டி, மனசே சரியில்லை கேட்டியா. செய்த ஒரு காரியமும் விளங்க மாட்டிக்கி. ஒண்ணு உடம்பு சரியில்லாம போயிருது, இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒண்ணு கெட்டது நடந்து போயிருது. அதான் ஒரு எட்டு போய் சாமிய பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேன். மனசு சரியில்லைன்னா தான் சாமினியாவும் வரும் போல. என்ன செய்ய, அதுவும் சரிதான். எனக்கும் கொஞ்ச நாளாவே ஒன்றும் சரியாவே நடக்க மாட்டிக்கி. வாங்க ஒரு எட்டு போய் அவளை பார்த்துட்டு வருவோம். நீலமரியக்கா மணி 7:30 ஆகுது. அவர் நடைய சாத்திட்டு போயிருப்பாரோ, பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்குமோ? இல்லடி இல்ல, நான் போன போட்டு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னமோ பூஜை இருக்கா, 9 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும்க்கா, வாங்கன்னு சொன்னேன். அடடே அப்படியா, சரி சரி. வீட்டுல சமையல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அப்போ அது கிடக்குட்டி வேலை, என்ன செய்ய சொல்லுத. தோசை மாவு கிடக்கு, மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்கு. போயிட்டு வந்து தோசையை சுட்டு சாம்பார் வச்சு கொடுக்கணும். என் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாரு, என்ன அதே சாம்பாரான்னு. அவருக்கு தேவைன்னா சட்னி அரைக்கணும், இல்லைன்னா சும்மா அந்த சாம்பார் வச்சு தின்னுங்கணும். அப்ப சரி, எனக்கு வீட்டுல போய் வேலை இருக்குக்கா, மாவு இல்ல. எனக்கு யாரு செய்யணும், சப்பாத்தியாவது பூரியாவது போடணும். நாங்க வரசுல போயிட்டு வந்துருவோம். ஏட்டி ஏட்ட மட்டும் கேட்க மாட்டீங்க, வேலை இருக்கான்னு? வாண்ட கேட்டா மட்டும் நீ என்னமா சொல்லிர போற? வீட்ல வேலை கிடக்குன்னா சொல்லிர போற? அதான் உங்க அம்மா வீட்ல இருக்கு, உங்க அம்மாவே எல்லா வேலையும் பாத்துருந்தா எனக்கு தெரியுமே. நம்மளை பத்தி இவளுக்கு தான் நல்லா தெரியுது. சரி வாங்க ஏக்கா, பூ பழம் எதுவும் வாங்கணுமா? அர்ச்சனை பண்ண புரியல கோயில்ல. நான் போனலே அவனுக்கு ஜிபேல காசு போட்டு விட்டுட்டேன். அவனே வாங்கி எல்லாம் பூஜை பண்ணி வச்சிருக்கேன்ட்டான். நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். அதான பார்த்தேன், டெக்னாலஜியை நீங்க தான் இப்பெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிதிய. வாங்க போவோம் அப்போ. ஏக்கா இங்க ஆருங்க, பொன்னம்மா பாட்டிக்கு சாமி வந்துட்டு போலீங்க. ஏட்டி ரொம்ப நாள் அந்த கனவுக்கு சாமி வரலையேட்டி, இன்னைக்கு தான் வந்திருக்கு போலயே. கொஞ்சம் முன்னாடியே வந்தோன்னு இல்லையே, குறி குறி சொல்லி முடிச்சிட்டு என்னன்னு தெரியலையே. ஏக்கா எனக்கு தெரிஞ்சு இன்னும் குறி சொல்லன்னு தான் நினைக்கேன். அவர் திருநீர் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, இருங்க கேப்போம். கொஞ்சம் இந்த சைடு வந்து நின்னுட்டு, எனக்கு பயமா இருக்கு. மேலே கீழே விழுந்துற போறாவோ, என்னமா ஆடுதாவோ பாரு. இந்த கிழவி எந்திரிச்சு நடக்கவே செய்யாது பாரு. சாமி வந்தது எப்படி ஆடுதாவோன்னு. என் பொன்னம்மா பாட்டி துள்ளாதிய பிடிக்க முடியல எனக்கு. யாட்டி விடுடி என்ன, யாட்டி விடுடி என்ன. நான் யாருன்னு தெரியுமா தெரியாத இந்த உலகத்தை காப்பாத்த வந்துவிட்டீ. நான் என்னைய பிடிச்சு வச்சிருக்கீங்க, விடுடி. ஏமா ஏமா நல்லா புடிங்கம்மா, பொம்பளை எல்லாம் சேர்த்து புடிங்கம்மா. அதுவாட்டுக்கு போய் எங்கேயும் விழுந்துட்டு விழுந்து அடிக்கடி பற்றாம நல்லா புடிங்க. சரி சரி, கொஞ்சம் 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 அமைதி அமைதி. இங்கனுக்குள்ள உட்காருங்கம்மா, உட்கார வச்சு யாரும் திரும்பி இருந்து பூசலாம் பூசுங்க பெரியவங்க கிட்ட. ஏடா வெளியில நிக்கிறவங்கள கொஞ்சம் வேப்பிலையும் ஒடிச்சு வந்து கூடுங்கல இந்த பாட்டிக்கு. 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட அமைதியா நின்னுட்டு இருந்தது, நடக்க முடியல வைக்கலனுச்சு. இப்போ என்னடா இந்த ஆட்ட ஆடி வேப்பிலைய பிச்சி பிச்சி திங்கி, இது என்ன கசக்கலையா என்ன? மஞ்சமாக்கா புடிக்கணுமா? அட நீலம்பரி நீயா, வேண்டாம் வேண்டாம், அமைதி ஆயிட்டாவோ ஆச்சி. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மலைக்கு ஏறிடுவாவோ. யாரு எதுவும் கேட்கணும்னா கேளுங்க சொல்லுவாவோ. ஏட்டி நான் போய் குறி கேட்க போறேன், யாரெல்லாம் வாரியே என் கூட? ஏக்கா முதல்ல நீங்க போங்க, உங்க பின்னாடியே நாங்க வாரோம். நீலம்பரி லட்டு இவ்வளவுலாம் எதுக்கு வாராளுவோம்மா? சே, நான் எங்க போனாலும் அவ்வளவு மூஞ்சியில தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. கோயிலுக்கு ஒரு நிம்மதியா இருக்கட்டும்னு வந்தா இங்கேயும் இவ்வளவுதான் இருக்காளுவோ. அவளுவெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல போய் நின்னு கேட்டுறணும். பொன்னம்மாச்சி திருநீர் பூசுங்க, எனக்கு பூசி ஏதாவது ஒரு 2 நல்ல வார்த்தை சொல்லுங்க முதல்ல. யாரடி பொன்னம்மாச்சி, நான் இந்த உலகத்தை காப்பாத்துவேடி. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு 2 நல்ல வார்த்தை சொல்லுங்க. எனக்கு வாழ்க்கையில ஃபியூச்சர்ல எனக்கு என்னெல்லாம் நடக்கும்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. ஏடி
சௌந்தர்யா என்னால உனக்கு திருநீர் பூச முடியாது டி. கை வர மாட்டேங்குது. அப்படி போட அருவாளை. என்ன சாமி இப்படி சொல்லிட்டு? ஏட்டி பேசாம அமைதியா இருங்கட்டி, என்னதான் சொல்லுதுன்னு கேப்போம். ஏன் எனக்கு பூச மாட்டியே? இல்ல தெரியாம தான் கேக்க. அப்படி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு பூச மாட்டேங்கியே? உங்களுக்கு எதுவும் குத்த குறை வச்சேனா? வெள்ளி செவ்வானா வீடெல்லாம் கழுவி பறக்கி விளக்கு போடுறது கும்பிடுதானே, எதுக்கு எனக்கு பூச மாட்டேங்கியேன்னு கேக்கேன். ஓ மனசு நல்லா இல்லடி, ஓ மனசு நல்லா இல்ல. நீ வெளியில என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஓ மனசு நல்லா இல்லையே, மனசு ஃபுல்லா பொறாமையா பொங்கி கிடக்கு. ஐயோ அந்த சாமி என்ன இப்படி எல்லாம் சொல்லுது நம்மள பார்த்து. நீ இன்னும் எனக்கு செய்ய வேண்டியது எத்தனை வேண்டுதல் பாக்கி இருக்கு தெரியுமா? எதையாவது செஞ்சியா? வந்திருக்க குறி கேட்டதுக்கு வெக்க இல்லாம. என்ன சாமி இப்படி எல்லாம் கேக்கு? சரி சரி விடுங்க, ஏதோ சின்னவ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இனிமேல் செய்ய வேண்டியதை கரெக்ட்டா செய்வா. அவளுக்கு ஏதாவது ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லி திருநீர் போட்டு விடுங்க. ஆமா சாமி ஆமா, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. மொத்தமா சேர்த்து ஒரே பரிகாரமா செஞ்சிருவேன். சொல்றத நல்லா கவனமா கேளு. வர்ற பௌர்ணமிக்குள்ள எல்லார் வீட்லயும் படியேறி மடிப்பிச்சை எடுத்து அதுல எனக்கு பொங்கல் வச்சு கும்பிடு. நான் உன்னை மடிச்சிடுறேன். என்னது வீடு வீடா போய் பிச்சை எடுக்கணுமா? இல்ல என்னைய பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்கே. ஏட்டி சௌந்தர்யா சும்மா இருட்டி, சரின்னு கேட்டுட்டு தூர இருட்டி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க சாமி கிட்ட. என்ன செய்வேன் நான் இப்போ? ஆட்டு ஆட்டு செஞ்சிருவோம். உங்க மனசு படியே செஞ்சிருவோம். வேற என்ன செய்யணும்? ஆட்டு ஆட்டுட்டு பரிகாரத்தை செய்யாம இருந்தியா? ஓ மண்டைக்கு நான் உத்தரவாதம் கிடையாது சொல்லிட்டேன். கீழ குனி திருநீர் பூசேன். இதுக்கு அப்புறமாவது உனக்கு நல்ல புத்தி வரட்டும். சௌந்தர்யா கொஞ்சம் தள்ளி நான் உட்கார்ந்து குறி கேட்கட்டும். அது என்ன இவளுக்கு மட்டும் உடனே திருநீர் பூசிட்டு? உன் பிரச்சனை என்ன சொல்லு? ஏம்மா ஒரு காரியமும் விளங்க மாட்டேங்குமா? மனசே சரியில்லை. வீட்ல ஒவ்வொரு நாளும் நடக்கிறதும் சரியில்லை. ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கேன். கவலைப்படாத, இது உனக்கு கஷ்ட காலம் தான். ஆனா எல்லாம் பனி போல விலகி போகும். நல்லா சொல்லுவேன் கேட்டுக்கோ. என் கண்ணுல தெரியுது உன் வீட்டுக்காரர் ரெண்டு சம்மந்தப்பட்டவங்க தான். ரெண்டு பேர் யாரோ உனக்கு கெடுதல் நினைச்சு ஏதோ தீயது பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் நீ இப்படி சங்கடப்படுத. உனக்கு உடம்பு வலி, கால் வலி, இப்படி நிறைய வலி ஏற்பட்டிருக்குமே, நடந்துதா? ஆமாமா ஆமா, எனக்கு ஒரே உடம்பு வலி, கால் வலி. அது மட்டும் இல்லாம அப்பப்ப படுத்தா எந்திக்க முடியல. அந்த அளவுக்கு உடம்பு வலி இருக்குமா? இப்ப தெரியுதா? எல்லாத்துக்கும் காரணம் அவதான். என்னடி நீ ஒரு 4 வாரம் கோயிலுக்கு வந்து விளக்கு போடுங்க. நீ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உன் துன்பம் எல்லாம் அவங்களுக்கு திருப்பி நீ நல்லா இருப்ப. வேற ஒண்ணும் இல்ல, போயிடு வா. பாரு, எனக்கு மட்டும் பெரிய வேண்டுதல், கஷ்டமான வேண்டுதல். எல்லார் வீட்லயும் போய் பிச்சை எடுத்து மடி பிச்சை எடுத்து பொங்கல் வைக்கணும்னு சொல்லிச்சு. அவளுக்கு மட்டும் எவ்வளவு ஈஸியான வேண்டுதலா கொடுத்துருக்கு பாரு. 4 வாரம் கோயில்ல வந்து விளக்கு போடணுமா? இது நல்ல கதையாவல இருக்கு. ஏட்டி சௌந்தர்யா சும்மா இரு, காதுல கிட்ட விழுந்துற போது. சாமி சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். வாயை முடிட்டு உனக்கு சொன்ன வேண்டுதலை நீ செய். ஏட்டி பிளாக்கி நீ இங்கிட்டு வா. நீ உட்கார வேண்டாம். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். 13 வருஷம் ஆயிட்டு இன்னும் ஒண்ணு நல்லது நடக்கலன்னு நினைக்க. அதெல்லாம் நடக்கும். நான் செய்ய வேண்டிய நேரத்துல நான் செய்வேன். போ போயிட்டு வா. ஏட்டி இவ உட்காரவும் இல்ல, வாயும் திறக்கலாம். அதுக்குள்ள குறி சொல்லி முடிச்சிட்டு. அதெல்லாம் அப்படிதான். சிலருக்கெல்லாம் மூஞ்ச பார்த்தாலே அவ சொல்லிடுவாவோ. ஏக்க நான் வாயவே திறக்கல, அதுக்குள்ள சொல்லி அனுப்பி விட்டுட்டாவோ. எதுவா இருந்தா என்ன, ஆனா நல்லதுதானே சொல்லிருக்கு. கவலைப்படாத. ஏட்டி லட்டு நீ போறியா? போறியாவா? இருங்க நான் போய் கேட்டு வரேன். பாருங்க நான் எப்படி கேக்கேன்னு. வந்துட்டா பனமரத்துல பாதி வளர்ந்தவா. இவளுக்கு மட்டும் சாமி ஏதாவது நல்லதா சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் சாமியே நம்ப மாட்டேன்னா பாரு. யார் இது லட்டுவா? நானேதான். நல்ல குறிய எனக்கு பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்லுது எல்லாம் நடக்கணும். எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த மும்பைல அம்பானி வீடு வச்சிருக்காரு பாருங்க, அது பக்கத்துல அதே மாதிரி ஒரு சின்ன வீடு கெட்டுனா போதும். வேற ஒண்ணும் எனக்கு ஆசை இல்ல. ரொம்பதான் ஆசை இவளுக்கு. ஆசைப்படலாம், பேராசைப்படலாம் மாட்டி. பேராசைப்பட்டா குளம் விளங்குமா? நாடு தாங்குமா? இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டா என்னால எப்படி செய்ய முடியும்? இல்ல சொல்லு பாப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கோடீஸ்வரி ஆகணும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்டி சொல்லிக்கிட்டே இருக்க? திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க? கோவப்பட்டு சாத வீவ விட்டுற போறே. தெருக்கோடியில தான் நிப்ப நீ. கோடீஸ்வரி ஆவணுமா? கோடீஸ்வரி. ஏன்டி லட்டு சும்மா கழட்டி. கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அவ ஒரு பைத்தியம்.
சொல்லுவா. அவ குடும்பம், அவ பிள்ளை எல்லாம் எப்படி என்ன ஏது நல்லா இருக்குமா வருங்காலத்துல அப்படி சொல்லுங்க. இவ பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஆயுசு ஆரோக்கியம் நான் நல்லா வச்சிருப்பேன். ஆனா இவ வளர்ந்து கட்டவா, இவ வாயை மட்டும் தான் கொஞ்சம் அடக்கணும். இல்லன்னு வைங்களே, இவ வாயாலே எல்லாத்தையும் அடி வாங்கி சாவா. மஞ்சமாக்கா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையே வருது சாமி சொல்லதை கேட்கும்போது. யா பொண்ணமாக்கா, சாமியா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் சாவா இவன் பேசுவாவளா? எனக்கு என்னமோ உனக்கு உண்மையிலேயே சாமி வந்திருக்கான்னு டவுட்டா இருக்கு. என்ன கேள்வி கேட்டா? யாமா யாப்பா முடியாதுப்பா. யாப்பா யாப்பா மேல போ. யாமா யாமா என்ன வைக்க கூறேடி. சாமி மலை ஏறிட்டு சூறு ஏறிட்டு நான் வேற கேட்கணும் குறி. ஆல்ரெடி ஏறியாச்சு. கேட்டு என்னாச்சு? என்னாச்சு சாமி கிட்ட எனக்கு? ஆமா ஆமா, இவ்வளவு நேரம் சாமி வந்தது உனக்கு தெரியாது அப்படிதானே? கேட்டு உண்மையிலே எனக்கு தெரியாதுடி. கொஞ்ச நேரம் நான் எங்கேயோ போயிட்டேன். கேட்டியா? என்ன நடந்ததுனே எனக்கு தெரியல. கைய புடிச்சு நான் எந்திக்கிட்டோம். ஏங்க அப்பா கிளவி இம்புட்டு நேரம் என்ன ஆட்டம் ஆடிச்சு. இப்போ எந்திக்க முடியல, கைய குடுவான். யாட்டி சௌந்தர்யா, சாமி வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கே தெரியாதுடி. பாத்தியா இப்போ எப்படி அப்பாவியா மூஞ்சி வச்சிருக்கீனே. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரு எப்படி இருந்துச்சுன்னு ஆக்ரோஷமா. கோயிலுக்கு வந்தாதாண்டி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மனசுக்கு. அந்த ஆட்சிட்டையும் குறி கேட்டாச்சு. ஆமாக்கா ஆமா, அந்த சௌந்தர்யா பாத்தியலா, அவளுக்கு சொன்னது எல்லாம் கரெக்டா இருந்தது பாத்தியலா, பொறாம பிடிச்சவா. பார்த்தோம் அவளுக்கு சொன்னதையும் பார்த்தோம், உனக்கு சொன்னதையும் பார்த்தோம். உனக்கு சொன்னது கரெக்டா தான்ல இருந்தது. பியாராச பிடிச்சவ தானே நீ. ஏட்டி நாளா ஒண்ணு அப்படி கிடையாதுன்னு. ஏட்டி வீடுங்கட்டி. சரி போவோம் வாங்க, லேட் ஆயிட்டுல. பரவாயில்லையேக்கா, ஜிபேல காசு அனுப்பி விட்டீங்க. அவரே எல்லாம் வாங்கி பூஜை பண்ணி வச்சிட்டாருனே. தேங்காய் கடக்கா உள்ள? ஆமாட்டி, ஒரு தேங்காய் பழம் பத்தி எல்லாம் இருந்தது. அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு 2 தேங்காய் கொஞ்சம் பூவும் போட்டிருக்காரு. நல்ல தேங்காவா தான் இருக்கு. தேங்காய் ஞாபகம் வருது. தேங்காய் என்ன விலை விற்கினாக்கா வெளியில. நான்லாம் இப்பெல்லாம் காய்கறி எதுக்குமே தேங்காய் அரைச்சு போடுறதே இல்லை. சும்மா தேங்காய் போடாம வச்சிருவேன். ஆமாட்டி, நானும் எப்பமாத வாங்குறது. இப்போ இந்த தேங்காய் இருக்கா, இத வச்சு வீட்ல போய் சட்னி அரைச்சுக்கிட வேண்டியதான். கொஞ்சம் பொரிகளைய கூட கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தேங்காய் குறைச்சி போட்டு அரைச்சுக்கிடுவேன். வேற என்னத்தை செய்ய? அடே, அப்ப தேங்காய் சட்னி அரைக்க போறீங்கன்னா அப்ப நானும் வீட்டுக்கு வரேன். கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் கிண்ணத்துல கொஞ்சம் போல கொடுங்க. நானும் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிடுவேன். பாத்துட்டு நான் எதிர்பார்த்தேன் நீ அந்த தேங்காவை தான் கேப்பேன்னு. ஆனா அந்த தேங்காவை வீட்ல கொண்டு போய் அரைக்கனா கூட வேலைன்னு தேங்காய் சட்னி அரைச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிதானே? என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாடா இந்த பிளாக்கி எருவ மாடி. இதுட்ட இருந்து ஒண்ணுதே மறைக்க முடியாது போலயே. அப்படியே என்ன புரிஞ்சு வச்சிருக்கா. பாத்திராக்கா, உண்மையை சொன்ன திருட்டு முடி முடிக்காத. ஏத்தி பிளாக்கி விடு. சட்னி தானே டீ வாட்டி தாரே.